ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிராம உதவியாளருக்கான தேர்வு பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது எந்தெந்த மாவட்டங்களில் தேர்வு நடந்திருக்கு. கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா செங்கல்பட்டு, பெரம்பலூர் இந்த மாதிரியான ஒரு 3லேருந்து 4 மாவட்டங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா தேர்வு நடந்திருக்கு. இந்த கிராம உதவியாளருக்கான முதற்கட்ட திறனறிவு தேர்வு. ஸோ இதில் எப்படியெல்லாம் நமக்கு கொஸ்டின்ஸ் பேப்பர் கேட்டிருக்காங்க. எல்லா மாவட்டங்களும் எல்லா தாலுகாக்கள்லையும் பார்த்திங்க அப்படின்னா ஒரே மாதிரி நமக்கு கேட்கறதில்ல. ஸோ இது வரைக்கும் நடந்த இந்த 3-4 மாவட்டங்களுக்கு கொஸ்டின்ஸ் பேப்பர் எந்த மாதிரி இருந்தது, ஈஸியாக இருந்ததா, கஷ்டமாக இருந்ததா, என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, எப்படி அவங்க பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதற்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படின்னா தான் நம்ம போகிற ரெகுலரான அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கிராம உதவியாளருக்கான தேர்வு பார்த்திங்க அப்படின்னா நிறைய மாவட்டங்களில் நடந்துட்டு வருது. இப்போ செங்கல்பட்டு, பெரம்பலூர் அந்த மாதிரியான மாவட்டங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா கிராம உதவியாளருக்கான தேர்வு நடந்துட்டு வருது. ஸோ எல்லா தேர்வும் எல்லா தாலுகாக்களையும் ஒரே மாதிரி நமக்கு எக்ஸாம் பேட்டர்ன் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த 30 மார்க்கு, அதாவது திறனறிவு தேர்வு அப்படின்றது வெறும் 30 மார்க்கு தான். அந்த 30 மார்க்கான தேர்வு என்ன மாதிரி நடைபெறுது அப்படின்றது தான் பார்க்க போகிறேன். இது வரைக்கும் நடந்த மாவட்டத்தில் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு தாலுகாக்களையும் என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்றதையுமே நான் ஒரு ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு வரேன். ஃபஸ்ட்டு பெரம்பலூர் மாவட்டத்தை பார்ப்போம். பெரம்பலூர் மாவட்டத்தில் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ பெரம்பலூர் மாவட்டத்தை பொறுத்த அளவில் நமக்கு கிராம உதவியாளருக்கான தேர்வு என்ன மாதிரி நடந்துச்சு அப்படின்னா, ஒரு சில மாவட்டங்கள் ஒரு சில தாலுகாக்களில் பார்த்திங்க அப்படின்னா நான் இப்போ ஷோ பண்ணுற மாதிரி கொஸ்டின்ஸ் மாதிரி கொடுத்து ஒரு பேராகிராஃப் மாதிரி அவங்க கொடுத்து அதிலிருந்து உங்களுக்கு 1 மார்க்கு, 2 மார்க்கு, அப்புறம் 5 மார்க்கு இந்த மாதிரி கேள்விகள் கேட்குறாங்க. மொத்தமே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 30 மார்க்கு தான். ஸோ இந்த மாதிரி கேட்குறாங்க. ஒரு சில மாவட்டங்களில் இப்போ பெரம்பலூர் மாவட்டத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கே நமக்கு ஒரு பேராகிராஃபை அவங்க சொல்கிறாங்க, அவங்க வாசிச்சுக்கிட்டே வராங்க, நம்ம அவங்க சொல்ல 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 எழுதணும். இதுதான் பார்த்திங்க அப்படின்னா அங்கே நடந்த கிராம உதவியாளருக்கான எக்ஸாம். இது பார்த்திங்க அப்படின்னா பெரம்பலூர் மாவட்டத்தில் இந்த மாதிரி நடந்தது. ஸோ இப்படி தான் நடக்கும். 1 மார்க் தான் கேட்பாங்க, இல்லை 2 மார்க் தான் கேட்பாங்க, இல்லை 5 மார்க் கேட்பாங்க, இல்லை இந்த மாதிரி கொஸ்டின்ஸை நமக்கு எழுத சொல்லுவாங்க. அதாவது அவங்க ரீட் பண்ணுவாங்க, நம்ம அதை அப்படியே எழுதணும். இந்த மாதிரி அப்படின்ட்டு எக்ஸாக்டாக நம்ம சொல்ல முடியாது. ஏன்னு பார்த்திங்க அப்படின்னா யார் உங்களுக்கு இந்த தேர்வு நடத்துகிறாங்க, கவர்மெண்ட் ஒரு ஆர்டர் படி அவங்க நீங்கள் இந்த மாதிரி இந்த பேட்டர்னில் தேர்வு நடத்துங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள் இன்னும் சொல்லலை. ஸோ அந்தந்த தாலுகாக்கள் உள்ள தாசில்தாரோ ஆர்ஐயோ யார் உங்களுக்கு அந்த தேர்வு நடத்துகிறாங்களோ அவங்களுடைய முடிவு தான் அந்த 30 மார்க்கு. உங்களுக்கு கொஸ்டின்ஸாக கேட்கலாம், நீங்கள் பதில் சொல்லலாம், இல்லை அவங்க வாசித்து விடலாம், அதை உங்களை எழுத சொல்லலாம், இல்லை இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் பேப்பரை கொடுத்து அதற்கு ஆன்சர் பண்ண சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி தான் நடக்குது. நீங்கள் இதற்கு நீங்கள் படிச்சுட்டு போகணுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன், யாருமே எதுவுமே படிக்கணும் உட்காந்து இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் மாதிரி குரூப் 4 மாதிரி படிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஜென்ரல் நாலேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலே போதும். அதே மாதிரி தமிழ் ஓரளவுக்கு எனக்கு எழுதவும் படிக்கவும் தெரியும். ஃபஸ்ட்டு அவங்களோட நோட்டிஃபிகேஷனில் கொடுத்த ஒரு விஷயமே என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு தமிழ் எழுத படிக்க தெரியணும். இது தெரிஞ்சது அப்படின்னாலே அந்த 30 மார்க்கு நீங்கள் சாலிடாக எடுத்துடலாம். ஸோ நீங்கள் என்ன படிச்சுட்டு போனாலுமே பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் படிச்சுட்டு போனதை அங்கே கேட்க போகிறது கிடையாது.
பேசிக்காக ஜென்ரல் நாலேஜ், ஜென்ரலாக உங்களுக்கு தமிழ் வந்து எழுத படிக்க தெரியுமா, தமிழை பற்றி உங்களுக்கு என்ன வந்து தெரியும், அந்த மாதிரியான கொஷின்ஸை தான் வந்து கேட்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு படிச்சுட்டு போகிற மாதிரி படிச்சுட்டு போனீங்க அப்படின்னா அங்கே ஒரு பேராகிராஃபை கொடுத்து அதை வந்து அதில் உள்ள கொஸ்டின்ஸை வந்து ஒரு பேராகிராஃபாக கொடுத்து அதில் வந்து 1 மார்க்கை கேட்குறாங்க. அதுலேயே வந்து 2 மார்க்கு, அதுலேயே வந்து 5 மார்க்கு, இந்த மாதிரியும் வந்து கேட்குறாங்க. இல்லாட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேராகிராஃபாக அவங்க சொல்கிறாங்க, பேராகிராஃபோ நியூஸ் பேப்பரோ புக்கோ ஏதோ ஒன்று அவங்க சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறத நம்ம எழுத்து பிழை இல்லாமல் நம்ம வந்து எழுதணும். அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா அதை நம்ம கடகட கொஞ்சம் வேகமாகவும் எழுதணும், அதே சமயம் தவறு இல்லாமலும் எழுதணும். ஸோ எல்லாருக்கும் இந்த பேராகிராஃப் கொடுத்து தான் வந்து எழுத சொல்லுவாங்களா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஒரு சில இடத்துல செங்கல்பட்டு மாவட்டம் இந்த மாதிரியான மாவட்டங்கள்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒவ்வொரு தாலுகாவுக்கும் வித்தியாசப்படுது. ஒரு மாவட்டத்தை எடுத்துன்னா அந்த மாவட்டத்தில் ஒட்டு மொத்தமாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி பேட்டர்ன் தான் கேட்குறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. இது வந்து ஒவ்வொரு தாலுகாலையும் தாலுகா ஆஃபீஸில் நடக்கிறது அப்படின்றதுனால இப்போ ஒரு தாலுகாவில் ஒவ்வொரு மாதிரி கேட்குறாங்க, இன்னொரு தாலுகாவில் வேறு மாதிரி. ஒரு தாலுகாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய பேராகிராஃபாக கொடுத்துட்றாங்க, ஒரு பேப்பர் ஃபுல்லாக பேராகிராஃப் இருக்குது, அதில் என்ன எழுத்து பிழையெல்லாம் வந்து இருக்குது, தவறான இடம், தவறாக வந்து இந்த வேர்டே வந்து தவறாக இருக்குது அப்படின்ற மாதிரி எத்தனை எழுத்து பிழைகள் வந்து இருக்குது, அந்த மாதிரியான கொஷின்ஸையும் வந்து கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு எது எப்படி வேணாலும் வந்து கேட்கலாம். நம்முடைய லக்கு வந்து எப்படி இருக்கோ அன்னைக்கு அவங்க வந்து என்ன மாதிரி இந்த 30 மார்க்குக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து பண்ணணும், எப்படி வந்து இந்த 30 மார்க்கை வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றத யோசித்து தான் வந்து பண்ணுறாங்க. ஸோ எக்ஸாமுக்கு அப்படின்னு நீங்கள் எதுவுமே வந்து படிக்க தேவையில்லை. ஸோ மேக்ஸிமம் அதிகபட்சமான இடங்களில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா எழுத்து தேர்வு, அதாவது ஒருத்தவங்க ரீட் பண்ணுவாங்க, நம்ம அதை எழுதணும், அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ வேலைக்குன்னு நம்ம போயிட்டாலும் யாரோ நம்மளுடைய மேலதிகாரி அவங்க சொல்கிறத நீங்கள் கடகடன்னு ஒரு பேப்பர் எடுத்து எழுதுங்க அப்படின்னா அதை எழுதுறதுக்கு தேவையான திறன் வந்து நமக்கு இருக்கணும். ஸோ அதை தான் வந்து அவங்க செக் பண்ணுறாங்க. அதே சமயம் ஒரு 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 பிரிண்ட் அவுட் வருது, அந்த பிரிண்ட் அவுட்டில் எத்தனை தவறுகள் வந்து இருக்குது, நம்ம வந்து தப்பாக பிரிண்ட் பண்ணியிருக்கோமா, தப்பாக எழுதியிருக்கோமா அப்படின்றத கண்டுபிடிக்கிற அளவுக்கு நம்மக்கிட்ட திறன் இருக்கா அப்படின்றதையுமே வந்து செக் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில மாவட்டங்களில் ஜென்ரலாக சுதந்திரத்தை பற்றி, சுதந்திர போரில் யாரெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் உள்ளவங்க வந்து ஈடுபட்டாங்க, அதுவும் தமிழ்நாட்டோட சின்னங்களை பற்றி, தேசிய கொடி, தேசிய கீதம், இந்த மாதிரி இதெல்லாம் வந்து யார் எழுதுனாங்க, இந்த மாதிரியான ஜென்ரலான விஷயங்களில் கூட ஒவ்வொரு தாலுகாவில் வந்து கேட்குறாங்க. ஸோ நம்ம அன்னைக்கு எப்படி போகிறோமோ அன்னைக்கு அங்கே என்ன நடக்குதோ அதுதான் வந்து ரியாலிட்டி. ஸோ நம்ம இதுக்குன்னு நீங்கள் என்ன படிச்சுட்டு போனாலும் படித்ததை வந்து அவங்க கேட்க போகிறது கிடையாது. ஓரளவுக்கு நமக்கு தமிழ் எழுதவும் வாசிக்கவும் தெரிஞ்சாலே போதும், இந்த எழுத்து திறனறிவு தேர்வில் நம்ம ஈஸியாக பாஸ் ஆகிடலாம். உங்களுடைய மாவட்டத்தில் ஏதாவது உங்களுடைய தாலுகாவிலையோ உங்களுடைய மாவட்டத்திலேயோ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரியான எழுத்து திறனறிவு தேர்வு நடந்தது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பார்க்கக்கூடிய சப்ஸ்கிரைபருக்கு இனிமேல் போக போகிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.